ஒரு 6-7 பேரை காவல்துறை உடனடியாக கைது செய்து விசாரணை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஜூலை 2024 அன்று திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். 14 ஜூலை 2024 அன்று இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திருவேங்கடம் என்ற குற்றவாளி, அந்த திருவேங்கடத்தை காவல்துறை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்து இவரை நாங்கள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் என்று போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இது போன்ற கொலை வழக்குகளில் கஸ்டடியில் எடுக்கக்கூடியவர்களை எப்படிப்பட்ட பாதுகாப்போடு அழைத்து செல்வார்கள் என்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். பலத்த ஆயுதங்களோடு AK-47 செல்ஃப் லோடிங் ரைஃபிள் உள்ளிட்ட பலத்த ஆயுதங்களோடு குறைந்தது ஒரு 20 காவலர்கள் இல்லாமல் கஸ்டடிக்கு எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. புழல் சிறை வாசலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கடுமையான ஆயுதங்களோடு காவல்துறையினர் குற்றவாளிகளை எடுத்து செல்வார்கள் என்று. நான் ஒரு யூடியூப் வழக்கில் கைதானதுக்கே எனக்கு 15 போலீஸார், ஆயுதம் தாங்கிய போலீஸார் தான் என்ன காவலுக்கு எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் போன்ற முக்கியமான வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடியவரை கஸ்டடியில் எடுக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பு வைத்திருக்க வேண்டும். அதிகாலை 4 மணிக்கு திருவேங்கடத்தை கஸ்டடி எடுத்து அவர் ஒரு இடத்துல நான் துப்பாக்கியை ஒளிச்சு வச்சுருக்கேன் என்று சொன்னாராம். அந்த துப்பாக்கியை எடுக்கிறதுக்காக காவல்துறையினர் போனாங்களாம். அவர் போய் அந்த மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து இவங்களை பார்த்து சுட்டாராம். ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கத்தியாலும் அருவாளாலும் வெட்டப்பட்டார். இதில் துப்பாக்கியை இன்வால்வ்டு இல்லை. ஸோ அந்த திருவேங்கடம் துப்பாக்கி வச்சுருக்கேன் சார்னு சொன்னாலும் அப்புறமா வேறு யாரையாவது ஆள் அனுப்பிச்சு போய் துப்பாக்கி எடுத்துருக்கலாம். இல்லை திருவேங்கடத்தையே எடுத்து எதற்கு கொண்டு போய் விடியற் காலை 4 மணிக்கு யாருமே இல்லாத புழல் பகுதியில் கொண்டு போய் அவரை அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்க சொன்னாங்களாம். அவர் துப்பாக்கியை எடுத்து காவல்துறை அதிகாரிகளை பார்த்து சுட்டாராம். பதிலுக்கு இவங்க திருப்பி சுட்டதில் திருவேங்கடம் இறந்து விட்டார் என்ற ஒரு கதையை சொன்னார்கள். இது ஃபஸ்ட்டு முக்கியமான குற்றவாளி திருவேங்கடம் இதில் கொல்லப்படுகிறார் என்கவுண்டரால்.